ஏன் முருகன் நேரில் காட்சி கொடுக்கறதில்ல சொல்லுங்களேன்? வாரியார் சுவாமிகள் நேரில் பார்த்துருக்கிறாரு, அருணகிரியார் நேரில் பார்த்துருக்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் நேரில் தரிசனம் பண்ணியிருக்கிறார், வள்ளலார் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கிறாரு கண்ணாடியில். நமக்கெல்லாம் ஏங்க முருகப்பெருமான் காட்சி தர மாட்டேங்கிறாரு? குலசேகரப்பட்டினத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு படுக்கை வீடுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்தனுக்காக தினமும் அவன் வீட்டுக்கே போய் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தானா. ஏன் முருகப்பெருமான் நமக்கு நேரில் காட்சி கொடுக்கறதில்ல அப்படின்னா, கொடுப்பார், அவர் தகுதியோடு இருக்கும்போது கொடுப்பார், கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நிறைய பேர் மகான்கள் ஞானிகள் நேரில் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு அது கிடைச்சது. சரியா? நமக்கு நேரில் முருகன் காட்சி கொடுக்குற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் தான் இந்த காரியத்தை உனக்கு செஞ்சு தரேன்றதை அவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருப்பான். சூரபதுமன் அப்படின்னா நம்மலாம் என்ன சொல்லுவோம்? அவன் ஒரு அரக்கன், கெட்டவன் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அவனை நல்லவங்கிறாரு. யார் தெரியுமா? கந்தபுராணம் எழுதின சூரபதுமனுடைய வரலாற்றை நமக்கு சொன்ன, சூரசம்ஹாரத்தை நமக்கு சொன்ன கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார். இப்பூ உலக அண்டமெல்லாம் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர் உலகோரெல்லாம். இந்த உலகத்தில் எல்லாரும் அவலூர்பேட்டையில் இருக்கிறவங்க கூட சூரபதுமனை கெட்டவன் 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 தான் சொல்கிறாங்க. பூ உலக அண்டமெல்லாம் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர் உலகோரெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். என்னப்பா எல்லாரும் சூரபதுமனை கெட்டவன் கெட்டவன் சொல்கிறீங்க? அவன் யாரு தெரியுமா? மூயிரு முகத்து வள்ளல் முன்னர் வந்து எய்த பெற்றான். இவன் தவத்திற்கு அன்றி அறத்திற்கும் முதல்வன் என்றோ. 6 முகங்களை உடைய முருகப்பெருமானை அவன் முன்னாடி வந்து நிற்கிற தகுதியோடு அவன் இருந்தானே, அவன் தவத்துக்கு மட்டுமல்ல அறத்துக்கும் முதல்வன் என்று பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்போ ஏதோ ஒரு தகுதியோடு இருந்ததுனால தான் சூரபதுமனை முருகப்பெருமான் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார். முருகப்பெருமானை கொல்லணும்னு நினச்சான், ஆணவத்தில் ரொம்ப ஆடுனான், தேவர்களில் துன்புறுத்தினான். ஆனாலும் கூட அவன் தவம் செய்திருந்தான். அந்த தவத்துக்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த முருகப்பெருமான் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார்.